தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்ல நடந்த சம்பவம் எனக்கே கஷ்டமாக இருக்குது. அவரும் கண்ணீர் விட்டார். சும்மா நம்ம மனுஷனை குறை சொல்லக்கூடாது. அதாவது கண்ணீர் விட்டார். அழுக வேண்டாம், நடந்துருச்சு, ஒரு காவை கொடுத்த மாதிரி இருக்குது எனக்கு சூழ்நிலை, நீங்கள் அழுக வேண்டாம்னு சொன்ன. நானும் ஆறுதல் சொன்னேன். நான் வர்றேன், நேரில் வர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வரேன்னு சொல்லியிருக்காரு. கட்டாயம் வருவார். நல்லா நம்ம கெட்டவன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நல்ல மனுஷன்தான். ஓகே. ஏன்னா அவர் பேசலை, பாதிக்கப்பட்டவங்கள பார்க்கல அப்படின்னு எல்லாரும் ஒரு குற்றமாகவும் குறையாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன இந்த எச்சாகும், எச்சாயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எச்சா ஆகக்கூடாதுல்ல. இது அந்த இடத்துல நின்றுருக்காரு, அவரே கீழே இறங்கி ஐயோன்னு நிற்கிறாரு. அப்போ அந்த கும்பலில் இது நடந்த மட்டும் பிரச்சனை இல்லை. இன்னும் அவருக்கு ஒரு பாதிப்பு இருந்தால் இத்தனை கோடி மக்களையும் பார்க்குறவர் அவருக்கும் சங்கடமாக இருக்கும் அல்லவா? அது நம்ம அந்த குற்றமாக எடுத்துக்க முடியாது. அவர் போனதே நல்லது. ஏன்னா அங்கேருந்து இருந்தால் வேற மாதிரியே பிரச்சனை கூட போகும். எச்சாத்தானே ஆகும் அந்த இடத்துல. சப்போஸ் இவங்க ஒவ்வொன்றும் சொல்கிற மாதிரி ஒரு இது நடந்திருந்தா இந்த கேங்க அந்த கேங்க வந்து என்ன பழி எனக்கு எச்சாத்தானே போகணும். அவர் போனதே அவருக்கு நல்லது, அவருக்கு இதுக்கு நல்லது. பாப்பா 2 பேரோட விஷயங்கள் தெரியுதானே? அவருக்கு பேசும்பொழுதே அவர் சொன்னாருங்களா? ஐயோ, போடாலும் பார்த்துட்டு கண்ணீர் விட்டார். கண்ணீர் கடன்னு விடுறாரு. நான் செல்லத்துக்களை இழந்துக்கிட்டேன், இல்லைண்ணா என்னால் நான் ஈடு கொடுக்க முடியாது, நேரில் வர்றேன், பேச எனக்கு மனசு இல்லைன்ட்டார் ஒரே வாரத்தில். என்னால் முடியலை அப்படின்னு கண்ணீர் கடக்கன்னு விட்டார். எனக்கு அது வந்துருச்சு. அதுக்கு மேலே அவரையும் நம்ம புண்ணாக்கக்கூடாதுன்னு சரி நான் விட்டுட்டேன். அக்கா உங்ககிட்ட பேசினாரா? நீங்க அவர் தான் எல்லாம் குடும்பத்தோட தான் பேசினது, அவர் தான் பேசினார். என் பிள்ளை எல்லாமே சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட்ல அவரா கண்ணீர் விட்டாரு. செல்லத்துல எழுதுனாலும் தப்பில்லை, நடந்துருச்சு, வாங்க பேசிக்கலாம், நான் நேரில் வர்றேன், பேசிக்கலாம்.